வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 15ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 6, ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 66, ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 2, நைலான் 6 இந்த 3 ப்ரிப்பரேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுல இந்த நைலான் 6ம் நைலான் 66ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 6 பார்க்க போறோம். The caprolactam on heating at ரொம்ப முக்கியம் என்னதுமா 533 Kelvin in an inert atmosphere with traces of water gives epsilon amino caproic acid which polymerize to give nylon 6. அதாவது இந்த caprolactத்தை ஹீட் பண்றாங்க இன்னட் அட்மாஸ்பியர்ல கொஞ்சம் போல வாட்டர் ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்சலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் கிடைக்குது. அப்புறம் அந்த ஆசிடானது பாலிமரைஸ் ஆகி நமக்கு நைலான் 6 கொடுக்குது அப்படின்ற இந்த டெஃபினேஷன் தான் புக்கில் இருக்கு. இந்த டெஃபினேஷன் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் எழுதுனா தான் இன்னொரு மார்க் கிடைக்கும். அப்புறம் இதோட யூசஸும் நம்ம சேர்ந்து படிக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் டயர் கார்ட்ஸ் ஃபேப்ரிக் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது பயன்படுது அப்படின்றாங்க. இப்போ இது வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடியது. இதை எப்படி சார் நான் வச்சுக்கிறது? இந்த கேப்ரோலாக்டம்ன்றது என்ன அப்படின்னா 6 கார்பன் சைக்ளிக் அமைடு. இதுதான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். கவனிங்க, இந்த தியரியெல்லாம் எழுதிடுவீங்க, நீங்கள் படித்து எழுதிடுவீங்க. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போக போகிறோம். அதனால் கவனமாக கவனிங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேப்ரோலாக்டம் பார்க்க போகிறோம். அது யாரு? 6 கார்பன் சைக்ளிக் அமைடு. நல்லா கவனிங்க. நம்ம அமைடு என்ன படிச்சிருக்கோம்? C+O NH2 அப்படின்னு இருக்கக்கூடியதான் இந்த அமைனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு படிச்சிருக்கோம். ரைட். இப்போ நமக்கு இது எப்படி இருக்குன்னா சைக்ளிக்காக இருக்கு. கவனமாக கவனிங்க. எத்தனை கார்பன்? மொத்தம் 6 கார்பன் இருக்கணும் அப்படின்றாங்க. சைக்ளிக்காக இருக்கணும். நான் எண்ணில் இருந்து ஆரம்பிக்கிறேன். கவனிங்க. C1 2 சரிங்களா, அடுத்து 3 4 அடுத்து 5 என்ன பண்ணுறேன், அடுத்து இங்கே 6 போடுறேன், அப்புறம் இங்கே போட்டுக்கிறேன். கார்பனை கவனிங்க. 1 2 3 4 5 6 மொத்தம் 6 கார்பன் இருக்கு. ரைட். இப்போ அமைடுனா என்னது? இங்கே டபுள் பாண்ட் ஓ வரணும். இங்கே என்ன வரும்? நமக்கு NH தான் வரும். ஏன்னா இங்கிட்ட ஒரு பாண்ட் வந்துருச்சு. ஓகேவா? ரைட். சைக்ளிக்னால ஒரு ஹைட்ரஜன் போயிடும். ரைட். இப்போ ரிமைனிங் ஃபுல் பண்ணுங்க. இங்கே என்ன வரும்? CH2 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 CH2. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேப்ரோலாக்டம். புரிஞ்சா உங்களுக்கு? ரைட். இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா இதை ஹீட் பண்ண போகிறோம். எவ்வளவு அப்படின்னா 533 கெல்வின்ல ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன பண்ண போகுது? ப்ரெசன்ஸில் இருக்க போகுது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். கவனிங்க. ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் ஆஃப் கேப்ரோலாக்டம். இந்த நைலான் 6 ப்ரிப்பரேஷன் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரிங் ஓப்பனிங் நடக்க போகுது. அதாவது இந்த ரிங் இருக்குல்ல, இது ஓப்பன் ஆக போகுது. அப்படி ஓப்பன் ஆகி உங்களுக்கு பாலிமரைசேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. கவனமா கவனிங்க. என்ன நடக்க போகுதுன்னு கவனிங்க. இங்க ரிங் ஓப்பன் ஆக போகுது. வாட்டர் எப்படி பிரியும்? H plus OH மைனஸா பிரியும். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இங்க OH சேரப்போகுது, இங்க H சேரப்போகுது. அப்ப செயின் என்ன ஆயிடுச்சு? ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப எப்படி எழுதுன்னு கவனிங்க தங்கங்களா. இங்க என்ன இருக்கு? NH2 இருக்கு. ரைட். 1 2 3 4 5 CH2 இருக்கு. அதை நீங்க போட்டுருங்க. அடுத்து யார் இருக்கா? C+O இதுதான் பாத்தீங்க அப்படின்னா எப்சலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சா? இங்க நம்ம ஒரு விஷயம் மட்டும் போகணும். என்னது? N கேப்ரோலாட்டம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே N கிடைக்கும். ஓகேவா? ரைட். இது எனக்கு இடம் பார்த்தனால கீழே இருக்கேன். அப்படியே கண்டினியூஸாக தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இது நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா பாலிமரைசேஷன் ஆக போகுது. ஏன்னா ஏற்கனவே ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் வெளியேறும். ஏன் அப்படின்னா இந்த நைலான் 6 சரி, இந்த நைலான் 66 சரி, இது கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிம்பிள் மாலிகுல் வெளியேறும். இங்கே வெளியேறக்கூடியது என்னன்னா வாட்டர் வெளியேற போகுது. நல்லா கவனிங்க. இந்த அமீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன், இதுல இருந்து ஒரு OH என்ன பண்ணுறோம்னா வாட்டரா அடுத்தடுத்து என்ன ஆகும்னா பாண்ட் வந்துட்டே இருக்கும். அப்படியே ரிமூவ் ஆகி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொரு இதே மாதிரி இருக்குங்களா? இங்கே இதே மாதிரி இன்னொரு எப்சலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் இருக்குங்களா? அங்கே இருக்கக்கூடிய NH2வும் நான் எழுதி காமிச்சிடும் உங்களுக்கு. ரைட். எழுதி காமிச்சா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு என்னது? N அமினோ கேப்ரோயிக் ஆசிட். இதே மாதிரி இன்னொன்று இருக்கும். யாரும் பாருங்க. H2 N CH2 என்ன இருக்கு? 5 டைம்ஸ் C+O OH இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னா
இங்கேருந்து OH இங்கேருந்து ஒரு H வெளியேட்டா ரிமைனிங் என்ன இருக்குங்க NH மட்டும் இருக்கும், அப்படியே பாண்ட் ஆயிரும். அதைத்தான் ஒரு சொல்ல நான் முற்படுறேன், ரைட்டா? அதே மாதிரி இங்கிட்டு என்ன ஆகும், பாண்ட் ஆயிரும். அது இங்கிட்டு அதே மாதிரி என்ன ஆகும் இங்கிட்டு வாட்டர் மாலிகுலா வெளியேறும். அப்போ என்ன நடக்குதுன்னு கவனிங்க அப்படின்னா, லிசன்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. NHCH2 என்ன வரும் 5 டைம்ஸ், C டபுள் பாண்ட் O என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு N டைம்ஸ் போட்டுருங்க. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நைலான் 6 பாலிமர். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் தான். இது உங்களுக்கு புரியறதுக்காக சார் இங்கே எழுதியிருக்கேன், இதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, ரைட்டா? ஸோ என்ன பண்ணுறோம், கேப்ரல் ஆட்டம் எடுக்கிறோம், 530 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம், presence of வாட்டரில், அதாவது ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரில். இங்கே என்ன நடக்குது, நான் அதான் ஹிண்ட் கொடுத்துருவேன் உங்களுக்கு. ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் ஆஃப் கேப்ரோலாக்டம். இந்த கேப்ரோலாக்டம் ரிங் ஓப்பனிங் ஆகுது, வாட்டரில் OH வந்து இங்கே சேர்ந்துருது, H இங்கே சேர்ந்துருது, உங்களுக்கு எப்சலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் கிடைக்குது. இது ஃபர்தராக பாலிமரைசேஷன் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா நைலான் 6 கொடுக்குது. புரிஞ்ச தங்கங்களா? ரைட். இப்போ வாங்க நைலான் 66 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 66 பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 3 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த நைலான் 66 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸில், அதே மாதிரி கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்ப்போம் வாங்க. மிக்சிங் ஈக்யூமோலார் அடிபிக் ஆசிட் அண்டு ஹெக்ஸா மெத்திலின் டையமின் டு ஃபார்ம் நைலான் சால்ட். முதல் ஒரு நைலான் சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது. விச் ஆன் ஹீட்டிங் எலிமினேட் எ வாட்டர் மாலிகுல் to form amide bonds. இந்த நைலான் சால்ட்டை நம்ம ஹீட் பண்ணி அதில் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆனால் தான் நமக்கு தேவையான இந்த நைலான் 66 ஃபார்ம் ஆகும். இதில் இருக்கக்கூடிய பாண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைடு பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது இந்த 2 மோனமருடைய ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிபிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அடிபிக் ஆசிட். அடிபிக் ஆசிட்ன்றது வந்து என்னன்னா ஹெக்சேன் டயோயிக் ஆசிட் தான் அடிபிக் ஆசிட். அப்போ ஹெக்சேன்னா என்ன, மொத்தம் எத்தனை இருக்கும், 6 கார்பன் இருக்கும், போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 போட்டேன். இது டயோயிக் ஆசிட். அப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்க அப்படின்னா OOH சேர்த்துருங்க, கார்பாக்சி குரூப் வந்துடும். ஓகே. இப்போ ரிமைனிங் என்ன செய்ய போறீங்க, இங்கே CH2 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 CH2. இது எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுத முடியும், நம்ம எப்படி எழுதலாம் கவனிங்க. எத்தனை CH2 இருக்கு, மொத்தம் 4 இருக்கு. அப்போ CH2 4 டைம்ஸ், C டபுள் பாண்ட் O OH, அதே மாதிரி இங்கே C டபுள் பாண்ட் O OH. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிபிக் ஆசிடுடைய ஃபார்முலா. புரிஞ்ச தங்கங்களா? நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, அந்த நேம்ல இருந்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ரியாக்ஷன்ஸ் நிறையா படிக்க முடியும். அதனால் கவனமாக படிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது என்ன இருக்குது நமக்கு, இன்னொரு மோனோமர் ஹெக்ஸா மெத்திலின் டையமின். ரொம்ப சிம்பிள். ஹெக்ஸா மெத்திலின் அப்படின்னு என்ன அர்த்தம், மொத்தம் 6 மெத்திலின் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது மீத்தேனு, இது மெத்திலு, இது மீத்தேனு, இது மெத்திலு, இதுல இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் மெத்திலின். இது எத்தனை இருக்கா, ஹெக்ஸா மெத்திலினா. அப்ப கவனிங்க, CH2 இதை 6 டைம்ஸ் வச்சுக்குவோம். என்னது, டை அமீன். அப்ப இங்கிட்டு ஒரு அமீன் போட்டுருங்க, இங்கிட்டு ஒரு அமீன் போட்டுருங்க. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதுமா, ஹெக்ஸா மெத்திலின் டையமின். 2 மோனோமருக்கும் சார் வந்து எப்படி நீங்க ஃபார்முலா எழுதுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வாங்க எப்படி அந்த பாலிமரைசேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? சரி வாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த அடிபிக் ஆசிடும் இந்த ஹெக்ஸா மெத்திலின் டையமினும் பாலிமரைசேஷன் பண்ண போது பண்ணி என்ன கொடுக்க போகுது நமக்கு, நைலான் சால்ட்டை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சால்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எப்படி எழுதணும் கவனிங்க. சார் எழுதுறேன், கவனி தந்தோம். இதை C டபுள் பாண்ட் O O மைனஸ், அடுத்த இருக்கு CH2 4 டைம்ஸ், C டபுள் பாண்ட் O O மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க இருந்த ஹைட்ரஜன் இதுல சேர்ந்துருச்சு, அதே இந்த ஹைட்ரஜன் இந்த NH2 சேர்ந்துருச்சு. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு கவனிங்க. NH3 பிளஸ் என்ன இருக்கு நமக்கு, CH2 6 டைம்ஸ், இங்க என்ன இருக்கும் அதே மாதிரி NH3 பிளஸ் அப்படின்னு வந்துடும். இதுதான் நம்ம பார்த்த நமக்கு வரக்கூடிய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைலான் சால்ட். புரியுதா உங்களுக்கு, சொன்ன விஷயம் புரியுதா? ரைட். ஒரு ஆசிட் ஒரு பேஸ் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு சால்ட் கிடைக்கும். அதான் இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். நைலான் சால்ட் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன நடக்க போகுது, விச் ஆன் ஹீட்டிங் எலிமினேட் எ வாட்டர் மாலிகுல் டு ஃபார்ம் அமைடு பாண்ட். இங்கே தான் கவனிக்கிறீங்க எப்படி அமைடு பாண்ட் வரப்போகுது அப்படின்னு. லிசன் பண்ணுங்க தங்கங்களா. இங்கிருந்து ஹைட்ரஜன் H2வும் இங்கிருந்து ஓவும் சேர்ந்து வாட்டரா எலிமினேட் ஆயிரும். அப்புறம் நமக்கு ஃபார்ம் ஆகிறதெல்லாம் இந்த NH இந்த C டபுள் பாண்ட் O அமைடு லிங்கேஜா ஃபார்ம் ஆகும். வாங்க சார் எப்படின்னு சொல்றேன், கவனமா கவனிங்க தங்கங்களா. ரைட்.
இப்போ பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த O போயிடுச்சு. அப்போ என்ன இருக்கு C டபுள் பாண்ட் O CH2 என்ன இருக்கு 4 டைம்ஸ் C டபுள் பாண்ட் O இந்த O வராது ஏன்னா போயிடுச்சு. அப்போ என்ன வரீங்க NH CH2 என்ன வரும் 6 டைம்ஸ் இங்கே வரை என்ன ஆகும் NH மறுபடியும் என்னது C டபுள் பாண்ட் O CH2 4 டைம்ஸ் C டபுள் பாண்ட் O அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்றது இந்த யூனிட் அப்படி எழுதியிருக்கேன். அடுத்து இந்த யூனிட் எழுதியிருக்கேன். அடுத்தது போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. புக்கில் இந்த பார்ட்டை அப்படியே மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி ரிப்பீட் என்ன ஆகும் அப்படின்னா இதே தான் வரும். என்ன வரும் நமக்கு இந்த NH CH2 6 NH அப்படி ரிப்பீட் ஆகும். அவ்வளோதான் ரைட்டா. இங்கே n டைம்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைலான் 66 அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிமர்ஸ். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்க தங்கங்களா, இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கங்களா பாலி எக்ஸா மெத்திலின் அடிப்பமைடு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்வேர்டு கேட்குற வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் சார் சொல்றேன். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க தங்கங்களா. புக்ல வந்து இந்த யூனிட் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்குவாங்க சரிங்களா. இங்க இடம் இல்லாதனால சார் எழுதல. அதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பா எழுதிதான் ஆகணும் சரியா. ரைட். இப்போ பாருங்க ஒன்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஏன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நைலான் 66 பொறுத்த வரைக்கும் 2 மோனோமர். ஒருத்தர் வந்து யாரு பார்த்தீங்கன்னா அடிபிக் ஆசிட், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸா மெத்திலின் டையமீன். இவங்க 2 பேரையும் கம்பைன் பண்ணும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா நைலான் சால்ட் ஃபார்ம் ஆகுது சரிங்களா. அடுத்து இந்த நைலான் சால்ட்டை ஹீட் பண்ணும்போது வாட்டர் எலிமினேட் ஆகி அமைடு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகி நமக்கு நைலான் 66 பாலிமர் அதாவது எக்ஸா மெத்திலின் அடிப்பமைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. சொன்னது புரிஞ்சிச்சா? புரிஞ்ச தங்கங்களா? வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா preparation of nylon 2 nylon 6 பார்க்க போறோம். The condensation polymerization of glycine and epsilon amino caproic acid. கிளைசினும் எப்சலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிடும் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா நைலான் 2 நைலான் 6 அப்படின்ற கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். நமக்கு கிளைசினுடைய ஃபார்முலா தெரியும். இதாவது என்ன அப்படின்னா இது வந்து அமினோ ஆசிட் தான். கார்பன் அதாவது CH2 என்ன வரும் C டபுள் பாண்ட் O OH இங்க என்னமா இருக்கும் NH2. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைசினுடைய ஃபார்முலா ரைட். இப்பதான் பார்த்தோம் எப்சலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நைலான் 6 ப்ரிப்பரேஷன்ல பார்த்தோம். அதாவது கேப்ரோலாக்டம் ஓப்பன் செயின் ஆகும்போது நமக்கு கிடைச்சிச்சு. அது என்ன ஃபார்முலா நமக்கு தெரியுமில தங்க, என்னது NH2 என்ன வரும் CH2 என்னதுமா 5 டைம்ஸ் C டபுள் பாண்ட் O OH. பாத்தீங்களா நம்ம அங்க படிச்சது இங்க யூஸ் ஆகுது ரைட்டா. ஏன்னா கேப்ரோலாக்டம் வந்து ஓப்பன் செயின் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எப்சலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் கிடைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா. ஓகே தங்க. NH2 CH2 5 டைம்ஸ் COOH ரைட். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆக போகுது. ரிமூவ் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா நைலான் 2 நைலான் 6 ஃபார்ம் ஆக போகுது. இதையும் n டைம்ஸ் எடுத்துக்கங்க, இதையும் n டைம்ஸ் எடுத்துக்கங்க. வாட்டர் ரிமூவ் ஆகும். நல்லா கவனித்தங்க. இங்க இருந்து OH இங்க இருக்கிற ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய OH, அதாவது அடுத்து ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன நடக்கும் கவனிங்க தங்கங்களா. என்ன வரும் நமக்கு NH CH2 C டபுள் பாண்ட் O அடுத்து என்ன வருங்க NH என்ன வரும் CH2 5 டைம்ஸ் C டபுள் பாண்ட் O அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். என்ன பண்ணுங்க n டைம்ஸ் போடுங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைலான் 2 அதே மாதிரி நைலான் 6. சார் இது ஒரே நேமா சார் அப்படின்னா ஆமா. இந்த பாலிமருடைய நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைலான் 2 நைலான் 6. புரிஞ்சதங்களா? இதெல்லாம் சேர்ந்து என்ன ரிமூவ் ஆகுது நமக்கு வாட்டர் ரிமூவ் ஆகுது. அப்ப எத்தனை வாட்டர்னு பாருங்க 2n-1 என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அது என்ன சார் நைலான் 6ன்னு சொல்றீங்க, அதே மாதிரி அடுத்து நைலான் என்ன சொல்றீங்க 66 சொல்றீங்க, இதே என்னமோ என்ன சொல்றீங்க நைலான் 2 நைலான் 6 அப்படின்னு சொல்றீங்க. இது எதனால சார் அப்படி சொல்லப்படுது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நைலான் 6ல ஒரே ஒரு மோனோமர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுலேயும் பாருங்க 6 கார்பன் தான் இருக்கும். கேப்ரோலாக்டம் பார்த்தீங்களா, அது 6 கார்பன் இருக்கு ரைட். அடுத்து நைலான் 66ல பார்த்தீங்க அப்படின்னா 2 மோனோமர்ஸ்லையும் 6 கார்பன் இருக்கும். யாரு அடிபிக் ஆசிட் எக்ஸா மெத்திலின் டையமின். இவங்க 2 பேர்ல என்ன இருக்கு அப்படின்னா 6 கார்பன் இருக்கு. அதை மென்ஷன் பண்ற மாதிரி தான் இங்க என்ன இருக்குன்னா
6 அப்படின்னு இருக்கு. இங்க கவனிங்க, நைலான் 2 இங்க எத்தனை இருக்கு? 2 கார்பன், ரைட்டா? அது இதை மென்ஷன் பண்ணுது. இது நைலான் 6 எத்தனை கார்பன் பாருங்க, 6 கார்பன். அப்ப இந்த 666 இந்த 26 இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க மோனோமர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்ப புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்ப நைலான் 6 ஒரே ஒரு மோனோமர் தான், யாரு? கேப்ரோலாக்டா, முடிஞ்சு. நைலான் 6 2 பேரு. நைலான் 26 2ல இருக்கக்கூடியது கிளைசின், 6ல இருக்கக்கூடியது வந்து யார் பார்த்தா எப்சலான் அமினோ கேப்ரோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.